இந்த வீடியோல த செல் அப்படின்ற கான்செப்டை பத்தி நம்ம பேசிக்ஸ்லேருந்து படிக்க போறோம். இந்த வீடியோஸை யாரெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலில் பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம். பிஎஸ்சி, பிடெக், பயோடெக்னாலஜி அப்படி இல்லைன்னா மற்ற ஏதாவது லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அவங்க கூட இந்த வீடியோஸ்லாம் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க செல் பயாலஜி பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸை ரெஃபர் பண்ணா ஈஸியா நீங்க கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செல் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப், அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். The learning objectives of this video is to understand about cell, அதோட significance, the timeline, எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்டுலேட்ஸ் இருக்கு, தியரிஸ் இருக்கு, the basic distinction between prokaryotic cell, eukaryotic cell, and some concepts. At the end of the video ல MCQs practice பண்ணி நம்மளோட கான்செப்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். So the first section is dedicated to the cell, the big picture. செல், ஸ்கூல்ல இருந்து செல் அதை டிஃபைன் பண்ணுங்க நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவோம்? செல் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட். எல்லா லிவிங் ஆர்கானிசமோட ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட்டா இருக்கிறது நம்மளோட செல். இதுக்கு அர்த்தம் என்ன, எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு பாட் ஆஃப் ரைஸ் இருக்கு. இந்த பாட் ஆஃப் ரைஸ்ல குக் பண்ணி வச்சிருக்கிற ஃபுட், அதுல எவ்வளவு ரைசஸ் இருக்கும்? நிறைய ரைசஸ் இருக்கும். நிறைய ரைஸ்னா நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் இருப்பாங்க. நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் மொத்தமா குக் ஆகி நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டா, எடிபிள் ஃபுட்டா நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு கிரெயின்ஸும் என்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு ரைஸ் கிரெயினும், ஒவ்வொரு அரிசியுமே அந்த முழு ஃபுட்டை உருவாக்குறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருக்க ஒவ்வொரு ரைஸ் கிரெயினுமே இதுல மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. என்ன மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு? ஒரு குக் ஃபுட்டா ஃபார்ம் ஆகிறது, நமக்கு ஒரு சாதமா, சாப்பிடக்கூடிய சாதமா நமக்கு குக் ஆகி வந்திருக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஃபண்டமெண்டல் யூனிட்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? இதுல இருக்கிற ஒரு ஒரு ரைஸ் கிரெயினும், எவ்ரி ரைஸ் கிரெயின், ஒரு ஒரு ரைஸ் கிரெயினும் ஒரு முழு குக் ஃபுட்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி தான் ஒரு முழு ஆர்கானிசம், ஒரு முழுமையான ஆர்கானிசம், ஒரு முழுமையான ஆர்கானிசம் அதோட ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, அது வாழ்றதுக்கோ, அது ஸ்ட்ரக்சரலா இருக்கிறதுக்கும், அது வாழ்றதுக்கும், அது செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அவங்க தான் உங்க செல். எப்படி ஒரு ஃபுட்டுக்கு குக் ஃபுட், கம்ப்ளீட் குக் ஃபுட், எடிபிளான ஒரு ஃபுட்டுக்கு பேசிக்கா இருக்கிறது ஒவ்வொரு ரைஸ் கிரெயினும், இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் அதோட ஃபங்க்ஷன் பண்றதுக்கோ, ஸ்ட்ரக்சரலா இருக்கிறதுக்கோ, வாழ்றதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு பேசிக் யூனிட் உங்க செல். ஸோ இந்த செல் என்ன பண்ணும்? குரூப்பா இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன ஆயிடுவாங்க? டிஷ்யூஸா மாறுவாங்க. டிஷ்யூஸ் என்னவா மாறுவாங்க? குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸா மாறுவாங்க. இந்த ஆர்கன்ஸ் அப்புறமா ஒரு வளர்ந்த ஆர்கானிசமா மாறுவாங்க. ஸோ இவரோட ஃபங்க்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்கன்ஸ் தேவை. ஆர்கன்ஸ்னா உங்களை லைக் ஹார்ட், பிரெயின்,
கிட்னி இந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு டிஷ்யூஸ் தேவை. இந்த டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு செல்ஸ் தேவை. ஸோ செல் இஸ் அ ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட். எல்லா லிவிங் ஆர்கானிசம், அந்த லிவிங் ஆர்கானிசம் யாரா வேணா இருக்கலாம். ஸோ இதால என்ன பண்ண போகுது, பேசிக்கான லைஃப் ப்ராசஸ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுதான் நம்ம எப்பவுமே செல் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு செல் எடுத்தீங்கன்னா அந்த செல் இப்படிதான் இருக்கும். செல்லுக்கு ஒரு மெம்பரேன் இருப்பாங்க. இப்போ இந்த செல்ல ஒரு ஹவுஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம வீடு. இது எப்படி புரிஞ்சிக்கலாம், ஒரு வீடு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செல், ஒரு இண்டிவிஜுவல் செல் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்க மாதிரி. வீட்டில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், டோர். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் என்னவா இருக்காங்க, டோர் மாதிரி இருக்காங்க. டோர்ல என்ன பண்ணுவாங்க, டோர் வால்ஸ், செவுரு. ஸோ நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செவுறுகளாகவோ சுவர்களாகவோ இல்லைன்னா ஒரு உள்ள போகிறதுக்கும் வரத்துக்கும் இருக்கக்கூடிய டோர்ஸ் ஆகவோ விண்டோஸ் ஆகவோ இருக்கிறது தான் இந்த பிளாஸ்மா மெம்பரேன், ஒரு அவுட்டர் கவரிங். ஓகே, அதுக்கப்புறம் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் தான் யாரு, நம்மளோட லிவிங் ஏரியா. ஸோ இந்த நியூக்ளியஸ்ன்றது உங்களோட லிவிங் ஏரியா. ஸோ இந்த லிவிங் ஏரியா கண்டிப்பா தேவை. ஏன்னா இந்த லிவிங் ஏரியால யார் இருப்பாங்க, உங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பாங்க. உங்க இவங்க தான் என்ன பண்றாங்க, எல்லாருமா ஒண்ணா உட்காந்து நம்மளோட வீட்டுக்கு தேவையான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த வீடு எப்படி இருக்கணும், இந்த வீட்டோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே டிசைட் பண்றது என்னது, உங்களோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது ஒரு லிவிங் ஏரியா. இங்க உங்களுடைய குரோமோசோம் கண்டென்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது அது குரோமாட்டின். ஸோ அவங்க குரோமோசோம்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பாங்க. இதுதான் உங்க வீட்டோட சென்ட்ரல் பாயிண்ட், லிவிங் ஏரியா. அதுக்கப்புறம் யாரு, உங்க மைட்டோகாண்ட்ரியா. ஸோ உங்க மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுவாங்க, நம்ம படிச்சிருப்போம், இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்படின்னா என்ன, இது கிச்சன் மாதிரி. ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க, எனர்ஜியை நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு இடிசி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அதனால மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு கிச்சன் மாதிரி. அங்கே உங்களுக்கு குக் பண்ணி எப்படி ஃபுட் கொடுத்து எனர்ஜியா நம்மளை வச்சிருக்காங்களோ, ஸோ அந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ கோல்கே பாடிஸ், ரைபோசோம்ஸ், இது எல்லாமே என்னது, ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, சென்ட்ரியோல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இவங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ் பற்றி படிக்கலாம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு. பட் ஒரு செல் அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இந்த செல் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றதோட பேசிக். ஸோ இந்த லைசோசோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சூயிசைடல் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சூயிசைடல் பேக்ஸ்னா என்ன, அது தேவையில்லாத நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் அகற்றுறதுக்கு. ஸோ நம்மளோட வீட்டில் எங்க இருக்கும் இது, லைசோசோம் will act like a bath. ஓகே, பாத்ரூம் ஆர் வாஷ்ரூம். ஸோ நம்மளோட தேவையில்லாத கழிவுகள் இதெல்லாமே நம்ம அங்க போயிட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இது ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேசிக் லெவலாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு செல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, செல்லோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சு, காமன் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சு. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். செல்லுக்கு கண்டிப்பாக ஒரு பவுண்டரி இருக்கும், அதை தான் நம்ம மெம்பரேன் சொல்கிறோம். எதுக்காக, இன்சைட்லேருந்து அவுட் சைட், இன்சைட் என்விரான்மெண்ட்லேருந்து அவுட் சைடு என்விரான்மெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு செல்லும் அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும். அதுதான் டோர், நம்மளுடைய டோர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ கண்டிப்பா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும்,
நமக்கு தெரிஞ்ச காமன் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பண்ணா ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய வீட்டில் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆயிடும். இந்த செல்ஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கேரி அவுட் பண்றாங்க. அதாவது நிறைய ஆர்கனல்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு ஒரு ஒர்க் பண்றாங்க. ஸோ லைக் என்னென்ன ஒர்க் இருக்கும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? உங்க மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கப்புறம் சிந்தசிஸ். என்னென்ன சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ரைபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இவங்கெல்லாம் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. கேப்பபிள் ஆஃப் growth இருக்கு, ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ரீப்ரொடக்ஷனுக்கு யார் இருப்பாங்க? உங்க லிவிங் செல் உங்க நியூக்ளியஸ்குள்ள இருப்பாங்க. ஸோ ஆல்சோ ரெஸ்பான்சஸ் ஃபார் ஸ்டிமுலை. ஸோ ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த செல் அப்படின்ற வார்த்தையோட ஃபார்மேஷன் எங்கேருந்து வந்தது? அதோட எட்டிமாலஜி, அதோடைய பெயர் காரணம் எப்படி வந்தது? லாட்டின் மொழியில இருந்து வந்தது. செல்லுலா அப்படின்ற வார்த்தை. செல்லுலா அப்படின்னா ஸ்மால் ரூம். ஸோ ஒரு சின்ன ரூம், ஒரு சின்ன ரூம். இதை காயின் பண்ணது யாரு? ராபர்ட் ஹூக். ஸோ செல் இஸ் a smallest living unit. It is very very small. நம்மளுடைய கண்களால அதை பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்மளால அதை பார்க்க முடியும். ஸோ ஒரு அனிமல் செல்லோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க? 10 to 20 மைக்ரோமீட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க இதுல ட்ரிவியல் கான்செப்ட்ஸ் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மைக்ரோபிளாஸ்மா அப்படின்ற ஒரு செல் 0.1 மைக்ரோமீட்டர் சைஸ் இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். லார்ஜஸ்ட் செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். யாரோடதுன்னா ஹாஸ்டோடையது. ஜென்ரலா எல்லா செல்ஸுமே எந்த ரேஞ்சில் இருக்கும்? 1 to 100 மைக்ரோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இந்த செல்லை பத்தி நான் ஏன் ஸ்டடி பண்ணணும், நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதுதான் ஃபவுண்டேஷன். செல் பத்தி தெரியாம பயாலஜி நம்மளால படிக்கவே முடியாது. பிகாஸ் எல்லா ஃபங்க்ஷனும் செல் பேஸ் பண்ணி தான். என்னென்ன ஃபங்க்ஷன்? ப்ரீதிங், டைஜஷன், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு, நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்றதுக்கு, இது மாதிரி எல்லாமே எங்க நடக்குதுன்னா செல்லுலார் லெவல்ல நடக்குது. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம ஒரு செல்லை பத்தி படிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெடிசன், நம்மளோட டிசீசஸ்லாம் எங்க அட்டாக் பண்ணோம்னா செல்லுக்குள்ளதான். நமக்கு தெரிஞ்ச காமன் டிசீசஸ், கேன்சர், டயபெட்டிஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ இதெல்லாமே புரிஞ்சுக்கணும். அதுக்காக மெடிசன் தயார் பண்ணணும், இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு செல் பத்தி தெரியணும். ஸோ பயோடெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல செல் இன்ஜினியரிங், ஜெனடிக் இன்ஜினியரிங்க்கும், குளோனிங்க்கும், வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. செல்லோட நாலேஜ், செல்லை பத்தின நாலேஜ். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஸோ டிஷ்யூ கல்ச்சருக்கு, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு செல்லோட பேசிக் நாலேஜ் தெரியணும். அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரிசர்ச் ரோல், ட்ரக் டெவலப்மெண்ட். ஸோ என்ன இதோட கோர் பாயிண்ட்னா, செல் பயாலஜி தெரியாம எந்த பிரான்ச் ஆஃப் பயாலஜியுமே நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு பயாலஜி படிக்கணும், பயாலஜியை பத்தி நாலேஜ் நமக்கு டெவலப் பண்ணிக்கணும்னா we have to start from cell. Okay, so next we'll see the historical discoveries. ஸோ இது ஒரு டைம் லைன். இந்தந்த சயின்டிஸ்ட் தான் இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஜக்கரிஸ் ஜான்சன், அவர் தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணாரு. 2 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அதுக்கு பேர் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள்லேருந்து காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணோம். சிம்பிள்னா ஒரு லென்ஸ் இருக்கும், சிம்பிள் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல 2 லென்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ராபர்ட் ஹூக், ஆண்டனி வான் லிவன்ஹாக், ராபர்ட் பிரவுன், மெத்தாய்ஸ் கிளிட்டன், தியோடர் ஸ்குவான், ருடால்ஃப் விர்ச். ஸோ இவங்க எல்லாமே என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றது ஒரு சின்ன ஓவியூ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் செல் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ண. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, லைக் லட்டின் வேர்ட் செல்லுலா அப்படின்னா ஒரு ஸ்மால் ரூம். ஸோ ஆண்டனி வான் லிவன்ஹாக் அவர் தான் லிவிங் செல்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு. ஸோ அதனால ஹி இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாரு. நியூக்ளியஸ் யாரு? நம்ம லிவிங் ரூம். கிளிட்டன், ஸ்குவான் அவங்க தான் என்ன பண்ணாங்க? பிளான்ட் செல், அனிமல் செல்ஸ், செல் தியரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
Rudolf Virchow omnicellula is cellula. Every cell is from pre-existing cell. இருக்கிற எல்லா செல்லுமே ஆல்ரெடி இருக்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்து உருவானது அப்படின்றத தியரிய சொன்னவங்க ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ இதை பத்தி சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இவர் தான் ராபர்ட் ஹுக், ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஓகே, இவர் யூஸ் பண்ண காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இவர் அப்சர்வ் பண்ண அந்த ஹனிகாம் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் ஹி ஹஸ் டன் அதை பார்ப்போம். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? அவர் ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணாரு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 2 லென்ஸ் யூஸ் பண்ணாரு. ஓகே, ஸோ எந்த மேக்னிஃபிகேஷன் 30x மேக்னிஃபிகேஷன், அதாவது 30 டைம்ஸ் அதை மேக்னிஃபை பண்ணி பெருசாக்கி காட்டும். எந்த ஒரு பொருளையும் 30 மடங்கு பெருசாக்கி காட்டக்கூடிய மேக்னிஃபிகேஷன். அவர் எதை எக்ஸாமின் பண்ணார், எதை பார்த்தாரு? தின் ஸ்லைசஸ் ஆஃப் கார்க். கார்க் அப்படின்னா டெட் பிளான்ட் செல் வால்ஸ். இறந்து போன, அதாவது காஞ்சி போன சருகா இருக்கக்கூடிய பிளான்ட் செல் வால்ஸை தின் ஸ்லைசஸா கட் பண்ணி பார்த்தாங்க. saw small box like compartments. ஸோ அவர் பார்க்கும்போது என்ன பார்த்தாரு? அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது பாக்ஸஸ் லைக் கம்பார்ட்மெண்ட் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணார். ஸோ அது அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்க அந்த காலத்துல இருந்த மாங்க்ஸோட ரூம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் அதுக்கு என்ன பேர் வச்சாரு? செல்லுலா செல்ஸ், ஸ்மால் ரூம்ஸ். எவ்ரி மாங்க்ஸ் இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து சின்ன சின்னதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ் அவரால் பார்த்துருக்காரு. ஸோ அதனால அதுக்கு செல்லுலார் செல்ஸ் அப்படின்னு பேர் சொல். இதை எந்த இதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா மைக்ரோகிராஃபியால பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்தா தெரியும். ஸோ அவர் ஒன்லி இதுல லிமிடேஷன் என்ன? ஸோ இதை ஏன் நம்மளால முழுசா ஒத்துக்க முடியல அப்படின்னா, அவரு டெட் செல் வால்ஸ் பார்த்தாரு. அதுல லிவிங் கண்டென்ட் அவரால் பார்க்க முடியும். ஆல்சோ he did not realize இதோட பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஜஸ்ட் he had observed, அதை அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ எக்ஸாம்ஸ்க்குரிய கீ பாயிண்ட்ஸ் இது. காயின் பண்ணது என்ன டைப் ஆஃப் செல்ஸ், எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஆண்டனி வான் லூவன்ஹாக், ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ இவர் ஒரு டச் கிளாத் மர்ச்சன்ட். அவருக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல எதுவுமே கிடையாது. பட் அவர் என்ன பண்ணாரு, ஒரு சிங்கிள் லென் மைக்ரோஸ்கோப்பை அப்படியே உருவாக்குனாரு. இதோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 270x. ஓகே, மோர் சுப்பீரியர் தென் ஹுக்ஸ். ஸோ ஹுக்ஸ் யூஸ் பண்ணது 30x. ஸோ இவர் யூஸ் பண்ணது 270x. ஸோ இவர் தான் என்ன பண்ணாரு, லைவ் செல்ஸை பார்த்தாரு. ஸோ ஹுக் என்ன பார்த்தாருன்னா டெட் செல்ஸ். பட் ஆண்டனி வான் லூவன்ஹாக் என்ன பண்ணாருன்னா லைவ் செல்ஸ், உயிருள்ள செல்ஸ் பார்த்தாரு. பார்த்துட்டு புரோட்டோசோவா, பாக்டீரியா, பிளட் செல்ஸ், ஸ்பெர்ம்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு டெபிக்ஷன். ஆண்டனி வான் லூவன்ஹாக் அவர் வரைஞ்ச மாதிரியான ஒரு டெபிக்ஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே அவர் என்ன பேர் வச்சார் அப்படின்னா அனிமல்கியூல்ஸ். அனிமல்கியூல்ஸ்னா என்னன்னு சொல்றாரு, டைனி அனிமல், சின்ன சின்ன அனிமல்ஸ் அப்படின்னு பேரு அவரே வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்க பார்த்தாருன்னா பாண்ட் வாட்டர்ல பார்த்துருக்காரு. அவரோட டென்டல் ஸ்கிரேப்பிங்ஸ்ல எடுத்தாரு. அதர் சாம்பிள்ஸ்ல இது எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணாரு. ஸோ இது ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு சப்மிட் பண்ணாரு. இதுதான் சயின்ஸை மொத்தமா சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ ஹுக்ஸ் வந்து டெட் செல்ஸ் பார்த்தாரு, லூவன்ஹாக் லிவிங் செல்ஸ் பார்த்தாரு. இது மூலியமா சயின்ஸை பத்தின புரிதலே டிஃப்ரெண்டா மாற ஆரம்பிச்சிச்சு. பில்லர்ஸ் ஆஃப் செல் தியரி, ஸ்லீடன், வான் விர்ச்சோ. ஸோ ஸ்லீடன் என்ன கண்டுபிடிச்சாரு? ஹி இஸ் அ ஜெர்மன் பாட்னிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா plants are composed of cells and cell products. Plant cells எல்லாமே composed of cells. அதுல செல் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, அதுக்குரிய ப்ராடக்ட்ஸும் இருக்கு. வான் என்ன சொன்னார்னா, அவர் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். அவரும் ஒரே டைம்ல என்ன பண்ணாருன்னா அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ், அதுக்கு ஒரு யூனிஃபைட் செல் தியரி இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் பிளான்ட் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ், அவர் அனிமல்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் சொன்னார். ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, எவ்ரி செல் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது
ஒரு செல் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த செல் கண்டிப்பா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லிலேருந்து தான் ஃபார்ம் ஆச்சு. ஆல்ரெடி ஏதோ ஒரு செல் அங்கேருந்து தான் எனக்கு இந்த ஒரு புது செல் வந்துச்சு அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னது தான் ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ செல் தியரியை பார்ப்போம். செல் தியரியில 3 பாஸ்லேட்ஸ் இருக்கு. பாஸ்லேட் நம்பர் 1, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். கண்டிப்பா அது பாக்டீரியாவா இருக்கலாம், ப்ளூ வேலா இருக்கலாம், ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா எல்லாரும் செல்லால மட்டும்தான் உருவானாங்க. அது ஒரு செல்லா இருக்கலாம், நிறைய செல்ஸா இருக்கலாம். செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஸ்ட்ரக்சரல் யூனிட்னா மேட், அவங்களுடைய பிசியோகிராஃபி. ஸோ அது எல்லாமே ஒன்லி பிகாஸ் ஆஃப் செல். ஸோ பாஸ்லேட் நம்பர் 2, செல் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் யூனிட் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செல் இல்லைன்னா மல்டிபிள் செல்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வந்து ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுது, ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல. மெட்டபாலிஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது, க்ரோத் பண்ணுது, ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இது எல்லாமே செல் பண்ணுது. ஸோ செல் இஸ் ஆல்சோ அ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரல் யூனிட்டும் இவங்க தான், ஃபங்க்ஷனல் யூனிட்டும் இவங்க. இதுக்கு நீ இது எப்படி புரிஞ்சுக்கணும்? ரைஸ் கிரெயின், ஒரு ரைஸ் கிரெயின், ஒவ்வொரு ரைஸ் கிரெயினும் கான்ட்ரிபியூட். பாஸ்லேட் நம்பர் 3, all cells arises from pre-existing cells. என்னன்னா it is not spontaneously generated. Spontaneously என்ன? சடனா இங்க இருந்தோ வானத்துல இருந்தோ அது உருவாகி வரல. It is divide from parent cells. So already ஒரு parent cell இருக்காங்க, அவங்க ரெண்டா டிவைட் ஆகி இன்னொரு செல் கொடுத்துருக்காங்க. So இந்த cells again ரெண்டா டிவைட் ஆகி another cells. So every cell is from the pre-existing cells. இதுக்கு முன்னாடி இருக்க செல்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்காங்க. அதாவது பேரண்ட் செல்ஸ் டிவைட் ஆகி எங்களுக்கு நியூ செல்ஸ் வரும். இதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அது நம்ம தனித்தனியா படிக்கலாம். பட் இப்போ நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ இந்த செல் தியரிஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இட் யூனிஃபைட் ஆல் த பயாலஜி. ஸோ பயாலஜி பிரான்ச்சஸ் எல்லாத்தையும், பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தையுமே யூனிஃபை பண்ணிருச்சு. ஹெரிடிட்ரி கான்செப்ட்ஸ், அதாவது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்ற அந்த கான்செப்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு பேஸா இருந்தது. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ரிசர்ச், பயோடெக் ஃபீல்ட், எவல்யூஷன் பத்தி, பேத்தாலஜி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செல் தியரி ஹெல்ப் பண்ணுச்சு. The limitations of the classical cell theory. ஸோ இதுக்கு எந்த ஒரு தியரி இருந்தாலும் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, வைரஸஸ் நமக்கு தெரியும், வைரஸஸ்க்கு செல்லே இல்லை, தே ஆர் ஏ செல்லுலார். அவங்களுக்கு செல்லே கிடையாது, தே ஆர் ஏ செல்லுலார். ஸோ புரோட்டீன் கோட்டும் நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான் இருக்கு. டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு புரோட்டீனேஷியஸ் நேச்சர், இட் இஸ் மேட் ஆஃப் புரோட்டீன். அவங்க இண்டிபெண்டா ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. செல் தியரி சொன்ன 3 பாஸ்ட்லேட்டுமே இதுல போயிடுச்சு. ஸோ வைரஸஸ் அப்படின்றது ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான், ஆனா அவங்களுக்கு செல்லு கிடையாது, ஏ செல்லுலார், வெறும் புரோட்டீன் போட்டு இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு, ஆனா அவங்க ரெப்ளிகேட் பண்ணிட்டு. ஸோ இது ஒரு மேஜர் ட்ராபேக். ப்ரையான்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீன். எந்த புரோட்டீன்லாம் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதோ அந்த புரோட்டீனுக்குலாம் பேர் என்ன? ப்ரையான்ஸ். ஸோ இவங்க கிட்ட நியூக்ளிக் ஆசிட் கிடையாது, செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இருந்தாலும் அது என்ன பண்ணுது? டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த விஷயம் செல் தியரிய லிமிடேஷனா சொல்றேன். நெக்ஸ்ட் சிங்ஷியா. இது என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய நியூக்ளியை இருக்கு. ஸோ நம்ம ஒரு செல்ல நியூக்ளியஸ் அதுதான் பார்த்தோம், பட் இவங்க நியூக்ளியஸ் நிறைய இருக்கு, பட் பவுண்டரிஸே இல்லை. ஸோ இந்த செல்ஸ் ஆல்சோ ரியாக்ட், அதுவுமே ரியாக்ட் பண்ணுது. பட் இதுல the 3 postulates is not get fixed. RBCs very important. Mature mammalian RBCs க்கு நியூக்ளியஸே கிடையாது. So it is going to lack complete cellular machinery. But it is functional. இது functional.
ஃபங்க்ஷனலா இருக்கிறனால தான் நமக்கு எல்லாமே நடக்குது. மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேரி பண்றதும் நம்மளோட ஆர்பிசிஸ் தான். ஸோ இவங்களும் என்னன்னா செல் தியரிஸோட மேஜர் ட்ராபேக். டிஸ்கவரி ஆஃப் ஆர்பிசி ஆல்சோ a major limitation for the classical cell theory. So the very first cell. இப்போ வெற்றி சொன்னது எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து வந்திருக்கு. பட் the very first செல் ஏதோ ஒரு செல் வந்திருக்கும் இல்லையா, அது எப்ப இன்னொரு செல்ல இருந்து வந்திருக்காது. கண்டிப்பா இந்த வெரி ஃபர்ஸ்டா ஃபார்ம் ஆயிருக்க செல்லு தானாதான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது இட் இஸ் அ மேஜர் டிராபேக் ஃபார் தி வர்ச்சு பாஸ்லேட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லிமிடேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்ப்போம். ப்ரோகேரட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். இந்த கம்பேரிசன் டேபிள்ன்றது ஒரு பேசிக் கம்பேரிசன் டேபிள். பட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ப்ரோகேரட்டிக் செல்ஸ் என்ன, யூகேரியாட்டிக் செல்ஸ் எல்லாம் தனியா பார்க்கலாம். பட் இந்த ப்ரோகேரட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல்ன்றது எனி செல்ஸ் பத்தி படிக்கும்போது கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு டாபிக். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? செல் அப்படின்னு சொன்னா மெம்பரேன் இருக்கணும். ஸோ ப்ரோ அப்படின்னு சொன்னா என்னன்னா பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா என்ன? ரொம்ப முன்னாடி ரொம்ப ஃபர்ஸ்ட் துவங்கியிருக்கிறது. ஓகே, பிரிமிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிறது. கேரியோஸ் அப்படின்னா என்னது? நியூக்ளியஸ். ஸோ நம்ம செல்லில் நியூக்ளியஸ் பார்த்தோம். ஸோ primitive nucleus, nucleus like structure இருக்கக்கூடிய செல்ஸ், நியூக்ளியஸ் மாதிரி ஆனா நியூக்ளியஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது ப்ரோகேரட்டிக் செல். யூ அப்படின்னா ட்ரூ, அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய செல்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் பேர் யூகேரியாட்டிக் செல்ஸ், இது ப்ரோகேரட்டிக் செல்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரோகேரட்டிக் செல்ஸ்ல கிடையாது, யூகேரியாட்டிக் செல்ல பிரசன்ட். இதோட சைஸ் ஜென்ரலா 0.1 to 10 மைக்ரோமீட்டர், வெரி வெரி ஸ்மாலர். இவங்க கண்டிப்பா பெருசு, 10 to 100 மைக்ரோமீட்டர். டிஎன்ஏ ப்ரோகேரட்டிக் செல்லில் சர்க்குலரா இருப்பாங்க, சைட்டோபிளாசம்ல இருப்பாங்க. ஏன்? பிகாஸ் நியூக்ளியஸ் ப்ராப்பர் நியூக்ளியஸ் கிடையாது. வேற யூகேரியாட்டிக் செல்ஸ்ல லீனியரா இருப்பாங்க, இதுல சர்க்குலரா இருப்பாங்க, இதுல லீனியர் ஸ்ட்ரக்சரா இருப்பாங்க, இங்க நியூக்ளியஸ்குள்ள இருப்பாங்க. ஸோ இங்க மெம்பரேன் ஆர்கனல்ஸ் யார் யாரு? நம்ம மற்ற ஆர்கனல்ஸ் பார்த்தோம் இல்லையா, மைட்டோகாண்ட்ரியா, ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கே பாடிஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே இங்க ஆப்சென்டா இருப்பாங்க, இல்ல ஆப்சென்டா இருப்பாங்க. கண்டிப்பா இங்க யூகேரியாட்டிக் செல்ல பிரசன்டா இருப்பாங்க. ஸோ ரைபோசோம்ஸ் இங்க 70 இயர்ஸ், இங்க 8 இயர்ஸ். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா லேட்டர் பார்ப்போம். பட் ஒரு கம்பேரிசன் டேபிள் நமக்கு தெரியும். ஸோ செல் வால் அப்படின்னு இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது பெப்டிடோகிளைகான், அது ஒரு கார்போஹைட்ரேட்டால மேடா இருக்கும். இங்க செல் வால் பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், அனிமல்ஸ்க்கு இருக்காது. ஓகே, அனிமல்ஸ்க்கு இருந்தா எப்படி ஆயிடும்? ஹல்க் மாதிரி ஆயிடும், சாஃப்டான டிஷ்யூஸ் நமக்கு இருக்காது. பிளான்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், அனிமல்ஸ்க்கு கிடையாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாக்டீரியா, ஆர்கே, இங்க பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, எக்ஸெட்ரா. செல் டிவிஷன் நடக்குமா? எஸ். இங்க பைனரி டிவிஷன். பைனரி டிவிஷன் நான் 1 2 இங்க மைட்டாசிஸ், மியோசிஸ். மைட்டாசிஸ் செல் பாடி செல்ஸ், இது ஜெனட்டிக் செல்ஸ் டிவிஷன். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? ப்ரோ, பிஃபோர், பிரிமிட்டிவ், கேரியான், நியூக்ளியஸ், எவால்வ், ஓ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வர்றதுக்கு முன்னாடி உருவாகின செல்ஸ் அப்படின்றதுனால, அதாவது நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸ். ஸோ இட் இஸ் ப்ரோகேரியாட்டிக் செல். இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சைஸ் பார்த்துருக்கோம். இதுல மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் கிடையாது, டிஎன்ஏ இஸ் நேக்கு நம்மளால பார்க்க முடியும். ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிளா இருப்பாங்க, சர்க்குலரா இருப்பாங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இன்ட்ரான்ஸ் இருக்காது. இங்க மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்க மாட்டாங்க. ரைபோசோம்ஸ் டைப் பார்த்துருக்கோம். செல் வால் பிரசன்ட், மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் பாக்டீரியா. ஆர்கேல சூடோபெப்டிடோகிளைகான். சூடோபெப்டிடோன்னா ஃபால்ஸ், பெப்டிடோகிளைகான் லைக் ஸ்ட்ரக்சர், ஃபால்ஸ் ஸ்ட்ரக்சர். ரீப்ரொடக்ஷன் வந்து பைனரி, ரேபிட் டிவிஷன். ஸோ ஈகோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ல டிவைட் ஆகிடும். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ யூகேரியாட்டிக் செல்ஸ், யூகேரியா நாட் ட்ரூ நியூக்ளியஸ். இந்த ரேஞ்சில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது.
ஸோ யூ ஹேவ் அ ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ டிஎன்ஏ வந்து ஒரு நியூக்ளியர் என்வலப்புக்குள்ள என்க்ளோஸ்ட் ஆகி நியூக்ளியஸ்குள்ள இருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ரைபோசோம் வந்து 8S டைப், மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும், சைட்டோஸ்கெலட்டன் இருப்பாங்க, மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், மைக்ரோடியூபியூல்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் மூமெண்ட்க்கு. செல் டிவிஷன் நடக்கும். மைட்டாசிஸ் ஃபார் growth, meiosis ஃபார் reproduction. Examples this. ஸோ கிளாசிக்கல் செல் தியரியில் இருந்த லிமிடேஷனுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் அட்வான்ஸ் செல் தியரிக்காக ஃபோக்கஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை பாஸ்டுலேட் பண்ணாங்க. இட்ஸ் பியாண்ட் த கிளாசிக்கல் பாஸ்டுலேட், அதை பற்றி பார்ப்போம். ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் கிளாசிக்கல் செல் தியரி. ஸோ சில பாஸ்டுலேட்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க, பிகாஸ் அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் பார்த்தோம், வேலிட் லிமிடேஷன்ஸ் இருந்தனால. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி ஃப்ளோஸ் வித்இன் த செல்ஸ். ஸோ செல்ஸ் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஏடிபி சிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், மெட்டபாலிக் ரியாக்ஷன், இது எல்லாமே ஒரு செல்லால் பண்ண முடியும். இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அந்த கிளாசிக்கல் செல் தியரியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் செல்ஸ்லையும் கேரி பண்ண முடியும். டிஎன்ஏ இஸ் கோயிங் டு கேரி என்னது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பேரண்ட் கிட்டேருந்து டாட்டர் செல்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த ஜீன்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்க, செல் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதோட ஃபங்க்ஷனையும் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதை நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் வந்து எல்லா செல்ஸுமே சிமிலராக தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு கெமிக்கல் காம்போசிஷன்னா அது ஒரு செல் எப்படி உருவாயிருக்கும், வாட்டர் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருப்பாங்க. எல்லா செல்லுமே காமன் காம்போசிஷனில் இருக்கும் அப்படின்றதையும் மாடர்ன் செல் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி கெமிஸ்ட்ரி. அந்த செல்லோட ஆக்டிவிட்டி ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட ஃபங்க்ஷன் அதோட கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எண்டோசிம்பியாட்டிக் தியரி எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரி யூகேரியாட்டிக் செல் எப்படி உருவாச்சுன்றத சொல்லுது. இது யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா லின் மார்குலிஸ் 1967ல், ரொம்ப லேட்டராக தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவல்யூஷனரி செல் பயாலஜிக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யூகேரியாட்டிக் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாமே ப்ரோகேரியாட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரோகேரியாட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ரோகேரியாட் உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்கனல்ஸை கொடுத்துருக்கு. ஏன்ஷியன் ப்ரோகேரியாட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு லார்ஜஸ்ட் செல்ஸால எங்கல்ஃப் ஆயிருக்காங்க. ஓகே, அது டைஜஸ்ட் ஆகல. ஒரு ஏன்ஷியன் ப்ரோகேரியாட், அதாவது முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு ப்ரோகேரியாட் இன்னொரு லார்ஜர் செல்ஸால எங்கல்ஃப் ஆகியிருக்காங்க, அது பர்சிஸ்ட் ஆயிருக்காங்க ரொம்ப வருஷமா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, செல்லுன்றது ஒரு ஆர்கனலா கன்வெர்ட் ஆயிருக்கு. எண்டோசிம்பியாட்டிக் தியரி ஒரு ஹோஸ்ட் செல்குள்ள போயிருக்காங்க. ஸோ இது லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் செல். அதாவது ஒரு செல் இருக்கு, இதுதான் முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல். இது இன்னொரு லார்ஜ் செல். ஸோ இது இன்னொரு ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்ல இது எங்கல்ஃப் ஆயிருக்கு. இதை எங்கல்ஃப் ஆகிட்டு டைஜஷன் ஆகாம அப்படியே அதுல இருந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்த எங்கல்ஃப் பண்ண இந்த ஒரு செல் ஒரு ஆர்கனலா, அதுவே ஒரு ஆர்கனலா மாறி இருக்கு. ஸோ இந்த இது மாதிரி ஒரு ஆர்கனல் ஃபார்ம் ஆகி யூகேரியாட்டிக் செல்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோகேரியாட்ஸ்லேருந்து தான் யூகேரியாட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ப்ரோகேரியாட் அவங்கலேருந்து யூகேரியாட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் எண்டோசிம்பியாட்டிக் தியரி. ஸோ இதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மர் பாக்டீரியா ஓன் சர்க்குலர் டிஎன்ஏ, 70S ribosomes, டபுள் மெம்ப்ரேன், பைனரி ஃபிஷன், இது எல்லாமே நம்மளால ஒரு செல்லில் நம்ம பார்க்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் செல்ல நம்மளால பார்க்கலாம்.
ஸோ மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்டிக் எல்லாமே பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறனால ப்ரோகேரியாட்ன்ற ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து தான் யூகேரியாட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் தியரி. வெரி இம்பார்ட்டன்ட் செல் தியரி. எண்டோசிம்பியாட்டிக் தியரினா ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரோகேரியாட்லேருந்து உங்களுக்கு யூகேரியாட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். சேம் கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஜோனுக்கு சம் எம்சிக்யூஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இந்த கான்செப்டில். ஸோ யார் வந்து செல்ன்ற கான்செப்டை பாயிண்ட் பண்ணால் ராபர்ட் ஹூக். ஆம்னி செல்லுலா இ செல்லுலா ஆல்ரெடி செல்லுலேருந்து ஒரு செல் வந்திருக்கு அப்படின்றது ருடால்ஃப் வுட்ஸ்லோ. Which of following is not a postulate of classical cell theory? Classical cell theory என்ன சொல்லல? All organism are made up of cells சொல்லியிருக்காங்க. Cell is a unit of life சொல்லியிருக்காங்க. Cell arises from the cell அதுவும் சொல்லியிருக்காங்க. அவங்க 80s ரைபோசோம் 70s ரைபோசோம் ஆர்கனல் பத்தி பேசல. ஸோ இது கிடையாது. ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ் 70s. ஸோ யூகேரியாட்ல 80s 60s 40sலாம் கிடையாது. எண்டோசிம்பியோட்டிக் தியரியை யார் ப்ரப்போஸ் பண்ணா? லினன் மார்குலிஸ். ராபர்ட் ஹுக் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல எதை பார்த்தாரு? கார்க் வால், டெட் பிளான்ட் செல்ஸ். எந்த ஆர்கானிசம்ஸ் சேலஞ்சஸ் த செல் தியரி? கண்டிப்பா நம்மளோட ஃபேமஸ் வைரஸ். ஸ்லீடன் என்ன ஸ்டடி பண்ணாரு? பிளான்ட்ஸ். ஸ்லீடன் எந்த ஸ்டடி பண்ணி செல் தியரி சொன்னானா? பிளான்ட்ஸ். ஸோ ஸ்வான் என்ன சொன்னாரு? அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸை யார் யூஸ் பண்ணாங்க? எந்த சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் லிவிங் செல்ஸ்? லெவன்ஹாக். ஹூக் எல்லாம் வந்து டெட் செல்ஸ். ஸோ த புக் மைக்ரோகிராஃபியா வாஸ் பப்ளிஷ்ட் பை. ஸோ இது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸாக நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஸ் பற்றின ஒரு பேசிக் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றது உங்களுக்கு செல்ஸை பற்றின ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக மேக் பண்ணது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.